ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாதாய நமக. திவ்ய தேசமான ஸ்ரீரங்கத்திலிருந்து நேரலையில் இணைகின்றோம். மார்கழி மாதம் வளர்வரை 11ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி. திருமாலின் இருப்பிடமான வைகுண்டத்தின் கதவு இதோ திறக்கப்பட இருக்கிறது. அடியார் பெருமக்கள் பெருமளவில் குழுமி நின்று அரங்கமா நகரத்தில் இருந்து ஆட்சி செலுத்தும் அரங்கநாதனை தரிசிக்க குழுமியிருக்கிறார்கள். அவர்களோடு நாமும் இல்லத்தில் இருந்தபடி இணைந்து கொண்டிருக்கின்றோம். தொழில்நுட்பத்தின் துணை கொண்டு தினமலர் நாளிதழ் இந்த சிறப்பான ஏற்பாட்டினை நமக்காக வழங்கியிருப்பதற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து, கோபுர தரிசனம் கோடி பாப நிவாரணம் எனச் சொல்வது போல ஒரு பருந்து பார்வையாக திருச்சி மாநகரின் மையத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ அரங்கநாத சுவாமியினுடைய திருக்கோயில் ஆலய வளாகம் முழுமையும் நாம் பார்த்தோம். இதோ சொர்க்கவாசல் திறப்பு விழாவிற்கு அடியார் பெருமக்கள் குழுமி நின்று இருக்கக்கூடிய அற்புத காட்சி நம் கண்முன் விரிகிறது. வைணவம் என்று சொன்னால் 12 ஆழ்வார்களும் நம்முன் தோன்றுவார்கள். அப்படி 12 ஆழ்வார்களையும் நமக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என 3 ஆழ்வார்கள். முதல் ஆழ்வார்கள் திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடிப்பொடியாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கையாழ்வார் என ஆழ்வார் பெருமக்களினுடைய தரிசனம் நமக்கு கிடைத்தது. இனி அரங்கனின் தரிசனம்தான் வேண்டும் என சொர்க்கவாசல் திறப்பிற்காக அடியார் பெருமக்களோடு நாமும் காத்திருக்கின்றோம். இருளிரியச் சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி, இனத்துத்தி அணிபண மாயிரங்கள் ஆர்ந்த அரவரசப் பெரும் ஜோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணை மேவிய திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளிகொள்ளும் திருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகளென்று என்றுகொலோ கழிக்கும் நாளே என 1ஆம் திருமொழியில் பெருமாள் திருமொழி போற்றி பரவுகிறது. அந்த அரங்கனை செவிப்பதற்காகவும் அந்த அரங்கனினுடைய சொர்க்கவாசல் திறப்பிற்காகவும் காத்திருக்கின்றோம். மனித பிறவி எடுத்ததன் காரணத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அற்புத நிகழ்வு இதோ சொர்க்கவாசல் திறப்பு. இதற்கு பல்வேறு விதமான சிறப்புகள் உண்டு. 12 ஆழ்வார்களையும் மீண்டும் ஒரு முறை காண்பதற்கான பெருவாய்ப்பு நமக்கு கிட்டியிருக்கிறது. இந்த சொர்க்கவாசலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய 10 நாட்களையும் பகல் 10 என ராமானுஜ பெருந்தகை வழிகாட்டி வகுத்து தந்திருக்கிறார். அதன்படி ஸ்ரீரங்கத்திலே முதல் 10 நாட்கள் பகல் 10 எனச் சொல்லி ஒரு நாளைக்கு 200 பாடல் வீதம் 2000 பாடல்களை சொல்லி அடியார் பெருமக்கள் சொல்லி இறைவன் கேட்கின்றார். அது மட்டுமல்ல, அடுத்த 10 நாட்கள் இந்த சொர்க்கவாசல் திறப்பு விழாவிற்கு அடுத்து வரும் 10 நாட்கள் திருமங்கையாழ்வாரினுடைய விருப்பத்திற்கு இணங்கவும் ஆணைக்கு இணங்கவும் அடுத்த 2000 பாடல்கள் தினமும் 200 பாடல்கள் வீதம் 2000 பாடல்களை அடியார் பெருமக்கள் இறைவனிடத்தில் விண்ணப்பம் செய்கின்றனர். இதற்கு ஸ்ரீரங்கத்தில் அரையர் சேவை என்று பெயர். இந்த அரையர் சேவை அடுத்தடுத்து தொடர இருக்கிறது. இது இராப்பத்து காலம் அடுத்து வர இருக்கிறது. நம்பெருமான் என்றும் பெரிய பெருமான் என்றும் போற்றப்படுகின்ற நம்பெருமான் எழுந்தருளக்கூடிய அற்புத காட்சி. பாண்டியன் கொண்டையோடும் இரத்தின அங்கியோடும் எழுந்தருளக்கூடிய நம்பெருமானை நாம் இல்லத்தில் இருந்தபடி காண்கிறோம் என்றால் அது தொழில்நுட்பத்தின் உதவி. இந்த தருணத்தில் அவரிடத்தில் விண்ணப்பம் வைக்கின்றோம்.
இறைவா, எங்களையும் உன் திருப்பாத கமலத்துக்குள் சேர்த்துக்கொள் என்று அவன் ஆம் எனச் சொல்வது போல நம் அருகே வந்து காட்சி தருகின்றான். எம்மான் வினயன் 4 நாவினாலும் எடுத்தேத்தி ஈரிரண்டு முகம் கொண்டு எம்மாடும் எழிற்கண்கள் எட்டினோடும் தொழுதேத்தி இனிதிரைஞ்ச நின்ற செம்பொன் அம்மான் தன் மலர்க்கமலக் கொப்பூழ் தோன்ற அணியரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் அம்மான் தன் அடியினை கீழ் அலர்களிட்டு அங்கடியவரோடு என்றுகொலோ காணும் நாளே. இந்த அடியவர்களோடு நாம் என்றைக்கு இருப்போம் என ஏங்கக்கூடிய வண்ணம் அருளிச் செய்திருக்கக்கூடிய பாசுரம் இது. நம்பெருமான் என்றும் பெரியபெருமான் என்றும் போற்றப்படுகின்ற வைகுண்டநாதன் இதோ அடியார் பெருமக்களினுடைய தோள்களில் அமர்ந்து நம் இல்லத்துக்குள்ளாகவும் உள்ளத்துக்குள்ளாகவும் வருவதற்கு எழுந்தருளியிருக்கின்றான். அவனுடைய சேவையை பார்க்கும்போது அவன் நமக்கு நம்முடைய துன்பங்களை களைவதற்கு சேவை செய்வதற்காகவே வருகிறானோ என்று தோன்றுகிறது. அவரினுடைய எளிமை பண்பு நம்மை வியக்க வைக்கிறது. ஏழைக்கு இறங்கும் நம்பெருமானினுடைய அந்த கடாட்சம் நம்மீதும் விழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறது மனது. அடியார் பெருமக்களுக்கு மரியாதை செலுத்தி அடியார் பெருமக்களினுடைய தோள்களிலே அவன் அமர்ந்து வரக்கூடிய அற்புத காட்சி. இன்னும் சில மணி துளிகளில் சொர்க்கவாசல் கதவானது திறக்க இருக்கிறது. விஷ்ணு புராணம் அனைத்து ஏகாதசியிலும் விரதமிருந்து பெறும் பலனை வைகுண்ட ஏகாதசி அன்று விரதமிருந்து பெறலாம் என புகழ்கிறது. இந்நாளில் விரதம் இருப்போருக்கு வைகுண்டநாதனே பரமபத வாசலை திறந்து வைத்து அருள்பாலிப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆம், இன்றைக்கு வைகுண்ட ஏகாதசி. விரதமிருந்து பாருங்கள், உங்கள் வாழ்வில் வளம் சேரும், நலம் கூடும். அக்னி புராணம் தாய்க்குச் சமமான தெய்வம் இல்லை என்றும் காயத்ரி மந்திரத்திற்குச் சமமான மந்திரம் இல்லை என்றும் காசிக்கு நிகரான க்ஷேத்திரம் இல்லை என்றும் ஏகாதசிக்கு நிகரான விரதமில்லை என்றும் புகழ்ந்து பேசுகிறது. அந்த ஏகாதசி திருநாளில் இதோ நம்பெருமான் திருவரங்கத்திலிருந்து எழுந்தருளக்கூடிய அந்த அற்புத காட்சி. நம் துன்பங்களையெல்லாம் களைவதற்காக அவன் இன்றைக்கு எழுந்தருளுகிறானோ என்று நமக்கு தோன்றுகிறது. தேவர்களையும் முனிவர்களையும் முரன் என்ற அசுரன் துன்புறுத்தினான். முரனுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்று அதன் பிறகு ஓய்வில் இருந்தார். அப்போது முரன் விஷ்ணுவை கொல்ல வாளை ஓங்கிய போது தன் உடலில் உள்ள சக்தியை ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவித்தார் பெருமாள். அவள் முரனுடன் போரிட்டு வென்றாள். அசுரனை வென்ற அப்பெண்ணுக்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டினார் பெருமாள். அன்று தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாக வரமும் அளித்தார் பெருமான். அப்படி அவரளித்த வரத்தின்படி இதோ நமக்கு பரமபத வாசலை திறந்து வைத்து வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய அற்புத காட்சி. ஒரு இல்லத்தின் திருமணத்திற்கு செல்கிறோம் என்று சொன்னால் ஏதோ எந்திரங்களை கொண்டு வரவேற்பு சொல்லாமல் அந்த இல்லத்தின் தலைவரே நின்று கைகளை கூப்பி வா என்று அழைத்தால் நம் மனது எப்படி மகிழுமோ அப்படி திருவரங்க வாசலை நாம் மிதிக்கின்ற போது சொர்க்கவாசல் கதவுகளை திறந்து வைத்து வா என்று நம்மை அழைப்பதற்காக நம்பெருமான் எழுந்தருளும் அற்புத காட்சி. இந்த ஏகாதசி பௌஷபுத்திரதா ஏகாதசி என சிறப்புடன் அழைக்கப்படுகிறது. குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் இந்த புத்திரதா ஏகாதசி பௌஷபுத்திரதா ஏகாதசி நாளன்று விரதமிருந்து இறைவனை வணங்கினால் நம்பெருமான் நமக்கெல்லாம் மழலை செல்வத்தை தந்தருள்வார். அர்ஜுனன் கண்ணனிடம் கேட்டான். இந்த ஏகாதசியினுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கேட்டான்.
அது மட்டுமல்ல, 25 ஏகாதசிகள் உள்ளனவே, இவற்றுள் சிறந்தது எது என்றும் கேட்டான். அவருடைய ஹிருதயத்தில் அந்த பட்டாச்சாரியார் கை வைத்து அழைத்து வருகின்ற போது அவரின் இதயத்தில் நாம் இருக்கிறோம் என்கின்ற நினைவும் தோன்றுகிறது. எல்லோர் முகத்திலும் புன்னகை, எல்லோர் முகத்திலும் ஓர் எதிர்பார்ப்பு. நமக்கெல்லாம் அருள் செய்வதற்காக நம்பெருமான் திருவரங்கத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறான். இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட அங்கி, பச்சை உடுத்தியிருக்கிறான். மிக நேர்த்தியான அலங்காரம். அவன் ஆடி அசைந்து வருகின்ற போது நம்மை ஆட்டிப்படைக்கும் துன்பங்கள் இனி விலகும் எனத் தோன்றுகிறது. மலர் மாலைகளை சூடிக்கொண்டிருக்கின்றான், கிளிகளை வைத்துக் கொண்டிருக்கின்றான். இவையெல்லாம் நாம் படும் துன்பங்களை அவனிடம் எடுத்துச் சொல்லும் என நான் நம்புகிறேன். அடியார் பெருமக்களினுடைய துன்பங்களை முழுமையாக களைந்து மேன்மையை தரக்கூடிய சொர்க்கவாசல் திறப்பு விழாவிற்கு நம்பெருமானாகிய திருவரங்கத்தெம்மான் புறப்படுகின்ற அற்புத காட்சி. மூடியிருக்கக்கூடிய சொர்க்கவாசல் கதவும் நமக்கு காட்டப்படுகிறது. உள்ளே இருந்து அழைப்பதற்கு காத்திருக்கும் நம்பெருமானினுடைய காட்சியும் நமக்கு காட்டப்படுகிறது. ஒரு சேர காணக்கூடிய இந்த வாய்ப்பு இல்லத்தில் இருப்போருக்கு மட்டுமே என்பதையும் இந்த நேரத்தில் எண்ணி வியந்து பார்க்கிறேன். அர்ஜுனன் கேட்க கண்ணன் பதில் சொல்கிறான். மார்கழி மாதத்தின் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி என்று விரதமிருந்தால் புத்திரதா ஏகாதசி என்று பெயர். அதற்கு ஒரு கதையும் சொல்கிறான் கண்ணனே. சுகேதுமான் ஷௌவ்யா என தம்பதிகள் வாழ்ந்து வந்தார்கள். பத்மாவதி நகரை ஆட்சி செய்து வந்தான் சுகேதுமான். இவர்களுக்கு குழந்தை பேறு இல்லை. குழந்தை பேறு இல்லாத காரணத்தால் சுகேதுமான் மிகவும் வருந்தி வனங்கள் தோறும் புறப்பட்டு சென்றான். வனங்களிலெல்லாம் மிருகங்கள் கூட, பறவைகள் கூட தன் பெண்டு பிள்ளைகளோடு கழித்திருப்பதை பார்த்து மனம் நொந்து போனான். பல மணி நேரம் வனத்தில் பயணித்த காரணத்தினால் வறண்டு போனது. அந்த இடத்தில் ஒரு தடாகத்தை பார்த்தான், தாமரை தடாகம். ஆம், அது அவன் கால் பதிந்த தடாகம் போலும். முனிவர்கள் அங்கே இருந்து தவமுயற்றிக் கொண்டிருந்தார்கள். சுகேதுமான் அவர்களிடத்தில் சென்று அவனுடைய ஹிருதயத்தில் கை வைத்து அந்த பட்டாச்சாரியார் சொல்லக்கூடிய விண்ணப்பம்தான் யாது? அடியார் பெருமக்கள் எந்தவிதமான துயரங்களும் இல்லாமல் இந்த உலகம் உய்வதற்காக நீ இன்னும் ஒரு 100 ஆண்டிரும் என வாழ்த்துகிறாரோ எனத் தோன்றுகிறது. அப்படி நம்பெருமான் 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 எனச் சொல்லி குழைகின்ற அந்த அடியார் பெருமக்களின் அன்பு தோளில் அமர்ந்து இவன் இரத்தின அங்கியை அணிந்து வரக்கூடிய அந்த அழகு, ஒவ்வொரு மணியும் ஆடுகின்ற போது எனக்கென்னவோ தோன்றுகிறது. அவன் கைகளை அசைத்து அஞ்சேல் என மாசுச்ச என கண்ணன் சொல்லியது போலவே நம்பெருமானும் சொல்கிறானோ எனத் தோன்றுகிறது. அடியார் பெருமக்களினுடைய துயரங்களை முழுதும் நீக்க இந்த பௌஷ புத்திரதா ஏகாதசி விரதம் மிகச் சிறப்புடையது. அவனுடைய திருமுக மண்டலம் நம்மை பார்ப்பது போலவே காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது எத்தனை ஆனந்தம்! நேரில் சென்றால் கூட இவ்வளவு அருகில் நம்பெருமானினுடைய திருமுக மண்டலத்தை காண முடியுமா என்பது சந்தேகம்தான். இந்த கோயில் மிக நேர்த்தியாக இன்று அமைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு பின்னுள்ள பெரும் கதை நீண்ட நெடிய கதை. அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் 1000 யுகங்கள் ஆனாலும் முடியாது. அந்த அளவிற்கு திருவரங்கம் என போற்றப்படுகின்ற இந்த திருவரங்கத்தெம்மான், புகழ்பெற்ற நம்பெருமான் என போற்றப்படுகின்ற இந்த பெருமான் இதோ அசைந்தாடி வரக்கூடிய அவரின் அழகில் நாம் திளைத்து கொண்டிருக்கின்றோம். ஏறத்தாழ 247 பதிகங்கள் விஸ்வக்சேனர் சன்னதியை நாம் பார்க்கின்றோம். சொர்க்கவாசல் மூடியிருக்கக்கூடிய நிலையினையும் காண்கின்றோம். இன்னும் சில மணித்துளிகளில் இது திறக்கப்படுகின்ற அழகையும் காண இருக்கின்றோம். 12 ஆழ்வார்களும்
விஸ்வக்சேனர் சன்னதி முன்பாக அடியார் பெருமக்கள் நின்று வழிபாடு செய்யக்கூடிய அற்புதக் காட்சி. உள்ளே நம்பெருமான் எழுந்தருளியிருக்கின்றான். அவன் பெரிய பெருமாள் என்றும் போற்றப்படுகின்றான். ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாள் அழகிய மணவாளன் என அழைக்கப்படக்கூடிய சயன கோலம், தெற்கு நோக்கிய திருமுகம், நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாயகி என போற்றப்படுகின்ற அழகு. இந்த திருவரங்கத்திற்குரிய நாமாவளி ஸ்ரீரங்கநாயகி சமேத ஸ்ரீரங்கநாதாய நமக என்பதாகும். இல்லத்தில் இருப்பவர்கள் வேறு வேறு வார்த்தைகளை விட்டுவிட்டு ஸ்ரீரங்கநாயகி சமேத ஸ்ரீரங்கநாதாய நமக என சொல்லி வந்தால் நலம் பெருகும், வளம் கூடும், உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறையும். இந்த விமானம் பிரணவாக்கிருதி விமானம் என போற்றப்படக்கூடிய விமானம். அந்த விமானத்தின் உள்ளே கருவறையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்பெருமான் இதோ புறப்பட்டு வரக்கூடிய அற்புத காட்சி. பாண்டியன் கொடுத்த கொண்டை, அழகான இரத்தின அங்கிகளால் ஆன ஆடை ஆபரணங்கள் அணிந்து அசைந்தாடி வரக்கூடிய அவனுக்கு முன்பாக விஸ்வக்சேனரினுடைய காட்சி நமக்கு கிடைத்தது. இதோ இப்போது அந்த இரத்தின அங்கியினுடைய சேவையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவை அசைகின்ற போதெல்லாம் நமக்கு நான் இருக்கின்றேன், கவலைப்பட வேண்டாம் என கண்ணன் கீதையில் சொல்லிய வார்த்தை அபயஹஸ்தம் நமக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது. நம் துன்பங்கள் இந்த வினாடி தீரும் என நம்பிக்கை ஏற்படுகிறது. இறைவன் திருவருளால் நம்பெருமானினுடைய பேரருள் பெருமையினால் நம் துன்பங்கள் யாவும் நீங்கி இன்பமாக இருக்கும் காட்சியினை அவனிடத்தில் நன்றி சொல்லி தெரிவிக்க வேண்டும். விஸ்வக்சேனர் சன்னதியிலே அடியார் பெருமக்கள் நிறைந்து நிற்கிறார்கள். அங்கே வழிபாடு நடைபெற இருக்கிறது. சோழ நாட்டு திருப்பதியான திருவரங்கத்திலிருந்து நேரலையில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீ விஸ்வக்சேனர் சன்னதியிலே வழிபாடானது நடைபெற இருக்கிறது. ஏறத்தாழ 247 பதிகங்களை உடைய திவ்ய தேசத்தில் முதன்மையானதும் சிறப்பு மிகுந்ததுமான ஸ்ரீரங்கம் திருத்தலத்திலிருந்து நாம் நேரலையில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். இனி வரக்கூடிய ராப்பத்து உற்சவத்தின் 8ஆம் நாள் நம்மாழ்வார் அவர்கள் மோகினி அலங்காரத்திலும் நம்பெருமாள் குதிரை வாகனத்திலும் எழுந்தருள்வர். அன்றைய தினம் திருவங்கை மன்னன் வேடுவரியும் நடைபெறும். இதோ திருவரங்கத்தினுடைய சொர்க்கவாசல் திறப்பதற்கு இன்னும் சில மணித்துளிகள். அடியார் பெருமக்கள் மூடியிருக்கக்கூடிய காட்சியினையும் நம்மாழ்வார்கள் நமக்கு அருளிச் செய்த 4000 திவ்ய பிரபந்தத்தையும் ஒரு சேர சிந்திக்கக்கூடிய பெரு வாய்ப்பு. பகல்பத்தின் நிறைவு நாளில், அதாவது நேற்று, மோகினி அலங்காரத்தில் காட்சி தருவார் நம்பெருமான். வைகுண்ட ஏகாதசி மூலவர் முத்தங்கி சேவையிலும் நம்பெருமாள் ரத்ன அங்கி சேவையிலும் பாண்டியன் கொண்டையணிந்து பரமபத வாசலை கடந்து வந்து பக்தர்க்கு அருள் செய்வார். இதோ விஸ்வக்சேனர் சன்னதியிலிருந்து பூஜைகள் முடிந்து புறப்பாடு நடைபெறுகிறது. இன்னும் சில மணித்துளிகளில் திருவரங்கத்திலே உரைகின்ற ஸ்ரீரங்கநாயகி சமேத ஸ்ரீரங்கநாதாயனினுடைய சொர்க்கவாசல் கதவானது திறக்கப்பட இருக்கிறது. பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த பரமனின் பரமபத வாசல் திறக்கப்பட இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் உழன்று இன்னும் தெளிவு வராமல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என அவன் பாதத்தை தள்ளி பொருட்களை பற்றியிருக்கக்கூடிய நமக்கெல்லாம் ஆழ்வார் பெருமக்கள் வழிகாட்டுகிறார்கள். அவர்கள் காட்டிய வழியில் இதோ விஸ்வக்சேனர் சன்னதியிலே பூஜைகள் முடித்து புறப்பாடானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆலயத்திற்குள் சென்று சொர்க்கவாசல் திறப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மிக நேர்த்தியான இந்த ஏற்பாட்டினை செய்திருக்கக்கூடிய திருக்கோயில் நிர்வாகப் பெருமக்களுக்கும்
காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த தருணத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி, இல்லத்தில் இருந்தவாறே இவற்றை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தொழில்நுட்பத்திற்கும் தினமலர் நாளிதழுக்கும் இந்த தருணத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி, இதோ பாண்டியன் கொண்டையணிந்து இரத்தின அங்கியுடன் வரக்கூடிய நம்பெருமான் பெரிய பெருமான் அவனுடைய கரங்களை பற்றி கொண்டு நாமும் சொர்க்கவாசலை கடந்து வருவோம். ஆம், சொர்க்கவாசலுக்குள் புக வேண்டும் என்றால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்க வேண்டும் அல்லவா? அவற்றை யார் திறக்க முடியும்? அவனிடத்தில் இருக்கிறது அதற்கான பதில். இந்த சொர்க்கவாசலை திறப்பதற்கான பூட்டு எது? சொர்க்கவாசலை திறப்பதற்கான சாவி எது என்றொரு கேள்வியை எழுப்பி சிந்தித்தால் உள்ளத்துக்குள்ளாக களிப்பெய்துகிறது. நாம் வலமாகச் சுற்றினால் பூட்டிய பூட்டு திறந்து கொள்கிறது. இடமாகச் சுற்றினால் அதே சாவியை கொண்டு பூட்டு பூட்டிக் கொள்கிறது. அதுபோல இந்த உலகத்தின் பற்றுகளை நாம் விட்டுவிட்டால் சொர்க்கத்தின் வாயிலுக்கான சாவி நம் கையில் கிடைத்துவிடும். மீண்டும் மீண்டும் இந்த உலகப்பற்றுதான் வேண்டும் என்று இடப்புறமாகச் சுற்றி வந்தால் அந்த பூட்டு பூட்டிக் கொள்வது போல நம் வாழ்க்கை பிறப்பிறப்பு என்னும் சுழலிலே சிக்கிக்கொள்ளும். எனவே எல்லா பற்றையும் விற்றுவிட்டு இறைவனின் திருவடிக் கமலம் ஒன்றையே பற்றி கொண்டு அவன் கரங்களை பற்றி கொண்டு இந்த பௌஷபுத்திரதா ஏகாதசி அன்று நாமும் சொர்க்கவாசலுக்குள் புகுவதற்கு முயற்சி எடுப்போம். ஏழு சுற்று மதில்களுக்குள் அமைந்துள்ளது திருவரங்கம். 600 ஏக்கர் பரப்பளவு. அது முழுமையும் வெள்ளம். கடல் அலை என்பார்கள். இல்லை, இங்கே மக்கள் அலையில் நம்பெருமான் தவழ்ந்து வரக்கூடிய அற்புத காட்சி. ராஜகோபுரம் 72 மீட்டர், அதாவது 236 அடி உயரம் கொண்டது. 17ஆம் நூற்றாண்டைச் சார்ந்த திருக்கோயில் 1987 தான் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. காவிரி கொள்ளிடம் என 2 ஆற்றுக்கு இடையே ஸ்ரீரங்கம் எனும் நம் வாழ்வாதாரத்திற்கான ஆறு என்றால் வழி என்றும் ஒரு பொருள் உள்ளது என்பதை சொல்லி ஸ்ரீரங்கம் அமைந்துள்ளது. அந்த திருவரங்க திருநகரில் இருந்து முதலிலே கிளிச்சோழன் பெயரிட்ட திருப்பதி திருவரங்க திருப்பதி என்பதாகும். அந்த கிளிச்சோழனுக்கு ஒரு கிளி வழிகாட்டியதின் காரணமாக இன்றைக்கும் அந்த கிளி எடுத்தோதக்கூடிய செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறான் நம்பெருமான் என்பதை நாதழுதழுக்கச் சொல்லி, அவனுடைய வரவு நம் இல்லத்திற்கும் வர வேண்டும், உள்ளத்திற்கும் வர வேண்டும். உள்ளத்திலே நம்பெருமான் வந்து அமர்ந்துவிட்டால் அதன் பிறகு இல்லத்திலே வந்து அமர்ந்து விடுவான். அவனை உள்ளத்தில் தியானிப்பது ஒன்றே நமக்கான வழி. இதோ சொர்க்கத்தின் வாயிற்கதவுகள் திறந்து விட்டன. அடியார் பெருமக்கள் ஆனந்த வெள்ளத்தில் ஓடோடி வருகிறார்கள். இன்னும் சில வினாடிகளிலே நம்பெருமான் இந்த வாயிலை கடந்து வரக்கூடிய அற்புத காட்சி நம் கண்களுக்கு விருந்தாகும். அடியார் புடைசூழ நம்பெருமான் உலாவரும் காட்சி. ஆம், அடியார் உள்ளங்களில்தான் நான் நிறைந்திருக்கிறேன் என திருவரங்கன் சொல்வது போல அடியார் பெருமக்கள் முன்னெழும்பி வந்து கொண்டே இருக்கிறார்கள். அடுத்தடுத்து மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இல்லை, அவனுக்குள் அரங்கன் உறைவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்தில் சுகேதுமான் ஷௌவ்யாவிற்கு குழந்தை பேறு இல்லை. அவன் வனத்திற்கு சென்றான். அங்கே பறவை இனங்களும் விலங்கினங்களும் தன் பெண்டு பிள்ளைகளோடு கழித்திருப்பதை பார்த்தான் என்கின்ற செய்தியை கேட்டோம்.
வறண்டு போன சுகேதுமான் அங்கிருந்த ஒரு தடாகத்திற்கு சென்று பார்க்க அங்கே முனிவர்கள் தவமியற்றிக் கொண்டிருந்தார்கள். என்ன இந்த இடத்தில் தவமியற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என கேட்க, அந்த தருணத்தில் இன்றைக்கு புத்திரதா ஏகாதசி, இன்றைக்கு வழிபட்டால் புத்திரச் செல்வம் கிடைக்கும் என ஸ்ரீ கிருஷ்ணர் அருளிய இந்த கதையை நினைவூட்டி இதோ திருவரங்கத்திலிருந்து நேரலையில் நாம் இணைந்து கொண்டிருக்கின்றோம். அடியார் பெருமக்கள், அமைச்சர் பெருமக்கள் என எல்லோரும் திருக்கோவிலுக்குள்ளிருந்து வெளியே வரக்கூடிய அற்புத காட்சி. அந்த சொர்க்கவாசல் கதவானது திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்பெருமானின் வருகைக்காகத்தானே நாம் காத்திருக்கின்றோம். நம்பெருமான் வரக்கூடிய காட்சி இன்னும் சில மணி துளிகளில் நமக்கு கிடைக்கும். தன்னந்துழாய் வளைகொள்வது யாமிழப்போம், நடுவே வண்ணம் துழாவி ஓர் வாடையுலாவும் வாழ்வாய் அலகால் புல்நந்துழாமே பொருநீர் திருவரங்கா அருளாய் எண்ணந்துழாவுமிடத்து உளவோ பண்டு மின்னன்னவே என நம்மாழ்வார் போற்றிப் பரவும் திருவிருத்தத்தின்படி நம்பெருமானின் வரவிற்காக நாம் காத்து நிற்கின்றோம். கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணன்றே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு என்னும் இருடிலம் கைதுழாவிருக்கும் செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்தெஞ்செய்கின்றாயே என தாயார் பெரிய பெருமாளிடத்து கேட்டல் போல நம்மாழ்வார் அருளிச் செய்த பாசுரத்தை சிந்திக்கின்றோம். இன்னும் சில வினாடிகளில் நம்பெருமான் சொர்க்கவாயிலை கடந்து வரும் காட்சியை காணலாம். திருவரங்கத்திலிருந்து நேரலையில் இணைகின்றோம். இதோ உள்புறப்பாடானது நடைபெற்றிருக்கிறது. இன்னும் சில மணி துளிகளில் சொர்க்கவாசல் கதவானது திறக்கப்படும். அப்பொழுது நம்பெருமான் அந்த வாயில் கதவை தாண்டி வந்து அங்கிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு சேவை சாதித்து வாருங்கள் என அழைத்துச் செல்லக்கூடிய அற்புத காட்சி நமக்கு கிடைக்க முடியும். இதோ பாண்டியன் கொண்டை நமக்கு தரிசனம் கிடைக்கிறது. ஆம், சேர சோழ பாண்டிய பல்லவ நாயக்கர்களால் திருப்பணி செய்யப்பட்ட திருவரங்கத்தின் நாயகன் நம்பெருமான் இதோ உள்புறப்பாடு காணக்கூடிய அற்புத காட்சி நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இதுதான் சொர்க்கவாசல். இன்னும் திறக்கப்படுவதற்கு நேரம் இருக்கிறது.
10 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருவரங்கம், 12 ஆழ்வார்களால் ஆன இந்த பரமபத வாசலானது திறக்கப்பட அடியார் பெருமக்கள் பரமபதத்திற்குள் நுழையக்கூடிய அந்த இனிய தருணத்திற்காக காத்திருக்கிறார்கள். நாம் ஒரு பதிகத்தை, நாம் ஒரு பிரபந்தத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். தாயார் பெரிய பெருமானிடத்து கேட்கிறாள். இப்படி அந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார் நம்மாழ்வார். இது 7ஆம் பத்து 2ஆம் திருவாய் மொழி. ஆம், இரவும் பகலும் உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கின்றாளே இந்த பெண். இந்த பெண் பிள்ளாய்க்கு நீர் என்ன செய்ய உள்ளீர் என கேட்பதாக நம்மாழ்வார் அந்த பாசுரத்தை அமைத்திருக்கின்றார். வைணவ சம்பிரதாயத்திலே முதலில் தாயாரிடத்தில் விண்ணப்பம் செய்துவிட்டு அதன் பிறகு நம்பெருமானிடத்தில் வந்து அங்கே விண்ணப்பம் செய்ததை அருளாகப் பெறுதல் வேண்டும். நமக்காக நம் தாயார் பரிந்து பேசுகிறாள். அவள்தான் ரங்கநாயகி. நம் உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த ரங்கநாயகி அவனிடத்தில் தனிமையில் இருக்கின்ற போது நமக்காக பேசி நமக்கு நலத்தை விளைவிக்கச் செய்ய வேண்டும். முன்னழகு கண்டோம், இதோ பின்னழகும் காண்கின்றோம். அங்கேயும் இரத்தினங்கள் பதிக்கப்பட்ட இரத்தின அங்கி மிளிர்கிறது. அவன் முன்னழகும் பின்னழகும் ஒரு சேர வியக்கும் வண்ணம் கம்பன் சொல்லுவதைப் போல, தொல்கண்டார் தோளே கண்டார் எனச் சொல்லுவதைப் போல, நம்பெருமானை பார்த்த கண்கள் வேறொரு பெருமானை கூட பார்ப்பதற்கு விருப்பமில்லாமல் எல்லோரும் நம்பெருமான் பெரிய பெருமான் என போற்றக்கூடிய பரம்பொருளான அந்த ஈசன் இதோ பெருமான் வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத காட்சி. உள்புறப்பாடானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாண்டியன் கொண்டையோடு இரத்தின அங்கியோடு அடியார் பெருமக்களினுடைய தோள்களில் அமர்ந்து ஒய்யாரமாக அவன் அசைந்து வரும் அழகை நாம் பின்னழகில் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். முன்னழகு கண்டோம், இப்பொழுது பின்னழகு காண்கின்றோம். எல்லா இடத்திலும் அழகு ததும்ப நிற்கின்றான் என்றால் அவன் நம்பெருமான் தானே. நமக்கான பெருமான், பெரிய பெருமான். அவனிடத்தில் விண்ணப்பம் செய்தால் நடவாத காரியங்கள் என்பது இல்லை. எனவே உங்கள் உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய நியாயமான விருப்பங்களை விண்ணப்பங்களாக அவனிடத்தில் சொல்லுங்கள். அவன் தோளருகே இருக்கக்கூடிய கிளிகள் கூட நம் விண்ணப்பங்களை எடுத்துச் சென்று அவன் செவிதனில் சொல்லும். அடியார் பெருமக்கள் புடைசூழ நிற்கக்கூடிய அற்புத காட்சி. 12 ஆழ்வார்களும் பரமபத வாசலினுடைய வாசலை அலங்கரிக்கக்கூடிய அற்புத காட்சி என ஒவ்வொரு காட்சியும் நேரடியாகச் சென்றால் ஓரிடத்தில் மட்டுமே நம்மால் பார்க்க இயலும். தொழில்நுட்பத்தின் துணை கொண்டு எல்லா இடத்தையும் ஒரே இடத்தில் பார்க்கக்கூடிய பெரும் பெருமையினை நாம் பெற்றிருக்கின்றோம். காவல்துறை நண்பர்கள் உரிய ஏற்பாட்டினை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி இதோ பரமபத வாசல் திறப்பதற்கான சில மணித் துளிகளை நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். என் செய்கின்றாய் என் தாமரை கண்ணா என்னும் கண்ணீர் மல்க இருக்கும் என் செய்கேன் எரி நீர் திருவரங்கத்தாய் என்னும் எவ்வுயிர்த்துயிர்த்துருகும் முன் செய்த வினையே முகப்படா என்னும் முகில்வண்ணா தருவதோ என்னும் முன் செய்தி உலகமுண்டு உமிழ்ந்து அளந்தாய் எங்கொலோ முடிகின்றதிவட்கே. நீ இந்த உலகத்தையே உண்டு உமிழ்ந்து அளந்தவன். உன்னிடத்தில் இவள் விண்ணப்பம் வைக்கின்றாள். இவளுடைய விண்ணப்பத்தை இன்னும் நீ ஏற்காமல் இவளுக்கு என்ன செய்யலாம் என சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாயோ என அடியார் பெருமக்களுக்காக தாயார் நம்பெருமானிடத்தில் விண்ணப்பம் செய்யக்கூடிய காட்சி. ஆம், உள்ளத்தே தோன்றும், அதன் பிறகு உதட்டில் வரும், அதன் பிறகு செயலில் வரும். மனஸ்யேகம், சசஸ்யேகம், கர்மண்யேகம். இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்குமானால் நம் வாழ்க்கை வெற்றியடையும். நாவில் ஒன்றும் உள்ளத்தில் ஒன்றும் செயலில் ஒன்றுமாக இருந்தால் உயர்வு எப்படி கிட்டும்? எனவே நீர் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றீர் என்று
உரிமையோடு நம்பெருமானிடத்தில் ரங்கநாயகி தாயாரானவள் கேட்கின்றாள். அவள் தன் பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறாள். அவளோடு இருக்கின்ற போது அவன் அருள் கடாட்சம் அதிகமாக இருக்கும். பாம்பனையில் துயில்கின்ற அது துயில் அல்ல, அது அரிதுயில். எப்படிப்பட்ட அரிதுயில்? என்ன நடக்கப் போகும் என்பது தனக்கு தெரியும் என்கின்ற அரிதுயில். நமக்குதான் நாளை என்ன நடக்கும் என்பது தெரியாது. நாம் எத்தனையோ கட்டங்களை பார்த்திருக்கின்றோம். ஜோதிட கட்டங்களை, இந்த 12 கட்டங்களை பார்த்து பார்த்து பழகிய நமக்கு ஆழ்வார்கள் இருக்கக்கூடிய இந்த கட்டங்களை பார்ப்பதற்கு இந்த காலகட்டம் பேருதவி புரிந்திருக்கிறது. அடியார் பெருமக்கள் இந்த ஆழ்வார் பெருமக்களை தியானித்தால் நம்பெருமானின் காட்சி எளிதில் கிடைக்கும் என கட்டியம் கூறுவது போல இருக்கிறது. குதித்து குதித்து மகிழ்வோடு நம்பெருமான் வரக்கூடிய அற்புத காட்சி. உள்புறப்பாடு வர வர அந்த உள்புறப்பாட்டிற்குரிய கதவுகளையும் மூடி கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்லி, இதோ நம்பெருமான் அசைந்தாடி வரக்கூடிய அழகு. அபயஹஸ்தம் காட்டி நான் இருக்கின்றேன் மாசுச்ச என சொல்லப்படுகின்ற அந்த அற்புதம் அவதாரங்கள் 10 மேன்மையாக இருக்கக்கூடிய அர்ச்சாவதார மூர்த்தியாக நின்று அடியார் பெருமக்களுக்கு சேவை சாதிக்கக்கூடிய நம்பெருமான் காட்சி நமக்கு அருகில் கிடைத்து கொண்டிருக்கிறது. அடியார் பெருமக்கள் கைகளை குவித்து மன ஒருமையோடு உங்கள் பிரார்த்தனையை வைக்க அன்போடு வேண்டுகிறோம். இதோ நம்பெருமானிடத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய விண்ணப்பங்கள் இந்த வினாடி ஏற்கப்பட்டுவிடும். தை பிறந்தால் வழி பிறக்கும், இது பழமொழி அல்ல. வைகுண்டவாசல் திறந்தாலே வழி கிடைக்கும் என்பது புதுமொழியாக வைத்து செயல்படுங்கள். இந்த பரமபதவாசல் திறக்கப்படுகின்ற இந்த இனிய தருணம்தான் உங்கள் வாழ்வின் பொன்னான தருணம். பிரார்த்தனையை முன்னெடுங்கள். வேறு வேறு வார்த்தைகளை பேசாமல் இறைவனின் திருநாமத்தை திருவரங்கா 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 எனச் சொல்லுங்கள். பத்து ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம். பல நதிகள் கடலில் சங்கமம் ஆவது போல எல்லா திவ்ய தேசங்களும் ஸ்ரீரங்கம் எனும் கடலில் சேர்கிறது. அதனால்தான் அந்த பெருமான் நம்பெருமான் என அழைக்கப்படுகின்றான். வேரில் நீர் ஊற்றினால் மரம் முழுமைக்கும் செல்வது போல ஸ்ரீரங்கம் ஒரு தலத்தில் வணங்கினால் அனைத்து திவ்ய தேசங்களிலும் வணங்கிய பலனை பெறலாம். சந்திரனின் நோய் நீங்கப் பெற்ற சந்திர புஷ்கரணி இருக்கக்கூடிய அற்புத தலம். பிரணவாகார விமானம், தங்க விமானம். அதில் பரவாசுதேவரினுடைய திருவுருவமும் சிறப்பு. இதோ அடியார் பெருமக்களினுடைய அன்பு தோளில் அசைந்து அசைந்து ஆடி வரக்கூடிய நம்பெருமான் அழகினை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த கண்கள் பெற்ற பேற்றினை இப்பொழுது பயனாக சுவைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்பெருமான் ஸ்ரீரங்கத்தினுடைய உள்பிரகாரத்தில் வலம் வரக்கூடிய காட்சி நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில மணித்துளிகளில் சொர்க்கவாசல் கதவுகளானது திறக்கப்படும். அதை தாண்டி இரத்தின அங்கியோடும் அடியார் பெருமக்களினுடைய ஆர்ப்பரிப்போடும் கரவொலியோடும் நம்பெருமான் எழுந்தருளக்கூடிய அற்புத காட்சி நமக்கு காண கிடைக்கும். அந்த ஒரு காட்சிக்காகத்தான் நாம் தவமிருந்து கொண்டிருக்கின்றோம். கிளிச்சோழன் என்னும் மன்னன் கிளியின் பாடல் கேட்டு அகழ்ந்து கண்டெடுத்த பூலோக வைகுண்டம்தான் திருவரங்க திருப்பதி. சேர சோழ பாண்டிய பல்லவ நாயக்கர் மன்னர்களால் திருப்பணி ஆற்றப்பெற்று விஜயநகரப் பேரரசு ஆட்சி காலத்தில், அதாவது சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன் ராஜகோபுரத்திற்கான அஸ்திவாரம் இடப்பட்டது. அதைத் தொடர்ந்து அகோபிலமட அழகிய சிங்கர் 44வது பட்டம்
20/5/1979 திருப்பணி தொடங்கப்பட்டு 25/3/1987 கட்டி முடிக்கப்பட்ட ராஜகோபுரம் இந்த திருவரங்கத்தின் ராஜகோபுரம். இதோ சொர்க்கவாசல் திறப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது. அடியார் பெருமக்கள் கரங்களை குவித்தபடி, பிரார்த்தனையை மனதில் சுமந்தபடி, இந்த வாழ்வு நல்லபடியாக வாழ வேண்டும், இந்த ஆன்மா இறைவனோடு கலக்க வேண்டும் என்கின்ற பக்தி உணர்வில் திளைத்து சொர்க்கவாசல் கதவு திறப்பிற்காக காத்து நிற்கக்கூடிய காட்சி. நம்பெருமான் புறப்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது உள்புறப்பாடு எனச் சொல்லுவார்கள். அடியார் பெருமக்களினுடைய ஆசைக்கிணங்க அவர்கள் தரக்கூடிய பரிசுகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அருளை வாரி வழங்கிக் கொண்டு இதோ அந்த ராமானுஜர் போட்டு கொடுத்த திட்டத்தின்படி ஒவ்வொன்றும் நடைபெறுகிறது. ஆண்டுகள் 1000 ஆயினும் அதன்படியே நடக்கின்ற இந்த திருக்கூட்டம் வைணவர்களினுடைய பெரும் கூட்டம். ஆம், இல்லை, அடியார் குழாம் என்றுதான் இதனை பெருமைப்படுத்த வேண்டும். அடியார் குழாத்தோடு நம்பெருமான் உலாவரக்கூடிய அற்புத காட்சி காண கண்கள் கோடி வேண்டும். ஆங்காங்கே அவர்கள் தரக்கூடிய அமுதினை அமுது செய்து அவர்களுக்கு அருள் செய்து வரக்கூடிய நம்பெருமானை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வட்கிலரை இறையும் மணிவண்ணா என்னும் வானமே நோக்கும்மையாக்கும் உட்குடைய அசுரர் உயிரெல்லாம் உண்ட ஒருவனே என்னும் உள்ளுருகும் கட்கிலி உன்னை காணுமார் அருளாய் காகுத்தா. உன்னை பார்ப்பதற்கு அருள் செய் என தாயார் அவனிடத்தில் விண்ணப்பம் செய்யக்கூடிய காட்சி. யார் பார்க்க வேண்டும்? அடியார் பெருமக்கள் பார்க்க வேண்டும். பக்தர்கள் பார்ப்பதுதான் அவனுக்கு ஆனந்தம். கண்ணனே என்னும் திட்கொடி மதில் சூழ் திருவரங்கத்தாய் இவள் திறத்தென் செய்திட்டாயே, இவளுக்காக நீ செய்ததுதான் என்ன, இவளுக்கு அருள் செய் என. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அவன் ஒருவனே ஆண்மகன், நாம் அனைவரும் பெண் பிள்ளைகள். எனவே இவளுக்கு நீ என் செய்திட்டாய் என தாயார் கேட்பது நமக்காக பரிந்து பேசும் சொல்தான் செயல்தான் என்பதை நினைவில் கொள்ள அன்போடு வேண்டுகிறேன். இட்டகால் இட்டகையாளாய் இருக்கும் எழுந்துலாய் மயங்கும் கைகூப்பும். அவள் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் உன் நினைவை மறப்பதில்லை. உன்னைத் தவிர வேறொருவரிடத்தில் கையினை கூப்புவதும் இல்லை. அந்த மங்கி மீண்டும் ஒளி கிடைக்கக்கூடிய அந்த தருணம் இருக்கிறதல்லவா, என்ன ஆயிற்று என நெஞ்சம் பதறுகிறது. இதோ நம்பெருமானுடைய காட்சி அருகிலே, மிக அருகிலே நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இதை இல்லத்தின் வரவேற்பறையிலிருந்து பார்ப்பவர்கள் கவனத்தில் கொள்ள அன்போடு வேண்டுகிறோம். இதோ சொர்க்கவாசலானது திறப்பதற்கு தயாராக இருக்கிறது. பரமபத வாசல், வைகுண்டநாதனினுடைய வாசல், அவன்தான் இதற்கான அதிபதி. இதோ வைகுண்ட வாசல் திறப்பதற்கான இறைவனாகிய நம்பெருமான் வந்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமானினுடைய காட்சி, அவன் துள்ளி துள்ளி ஓடி வரக்கூடிய காட்சி நம் துயரங்கள் இனி துள்ளி ஓடும் என சொல்லாமல் சொல்கின்றது. திட்கொடி மதில் சூழ் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்திட்டாயே. மதில்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய திருவரங்கத்திலே உறைபவனே, இவளுக்காக நீ என் செய்திட்டாய் என தாயார் இறைவனிடத்தில் விண்ணப்பம் வைக்கின்றாள். அப்படி ரங்கநாயகி தாயார் விண்ணப்பம் வைக்கக்கூடிய அந்த தருணத்தில் நம்பெருமான் ஓடோடி வந்து இந்த உயிர்களுக்கெல்லாம் நான் அருளினை வாரி வழங்கப் போகிறேன் என சொல்லாமல் சொல்வது போல இந்த ஒய்யார நடையழகு நமக்கு தோன்றுகிறது. அடியார் பெருமக்களினுடைய அன்பு தோள்களிலே ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வரக்கூடிய திருவடியை சுமக்கின்ற பெரும்பேறு பெற்றவர்களினுடைய திருவடியை தலைமேல் சுமந்து கொண்டு இதோ
ராமானுஜர் வகுத்து தந்த 1000 ஆண்டு கால திட்டத்தின்படி இன்றைக்கும் திருவரங்கத்திலே எல்லா வைபவங்களும் நடைபெறுகின்றன என்கின்ற பெருமிதத்தோடு அவனின் மார்பினிலே கை வைத்து அடியார் பெருமக்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என விண்ணப்பிக்கும் அந்த ஆச்சாரியருக்கும் வணக்கம் சொல்லி, அசைந்தாடி வரக்கூடிய அழகு, நின்று காட்டும் அழகு, நடந்து காட்டும் அழகு என எல்லா அழகும் ஒரு சேர தரிசிக்கக்கூடிய பெரு வாய்ப்பு நமக்கு கிட்டியிருக்கிறது. சிந்திக்கும் திசைக்கும் தேரும் கைகுப்பும் திருவரங்கத்துள்ளாய். எந்த திசையை நோக்கினாலும் தென் திசையை நோக்கிதானே திருவரங்கத்தம்மான் இருக்கின்றான். ஆனால் அவள் எந்த திசையை பார்த்தாலும் அவனை நினைத்து வணங்குகின்றாளாம். என்னும் வந்திக்கும் ஆங்கமே மழைக்கண்ணீர் மல்க வந்திடாய் என்றே மயங்கும் அந்திப்போது அவுணனுடல் இடந்தானே அலைகடல் கடைந்த ஆரமுதே சந்தித்துன் சரணம் சார்வதே வலித்த தையலை மையல் செய்தானே. உன்னை சரணம் சொல்ல வேண்டும், உன்னிடத்தில் சரணாகதி அடைய வேண்டும் என வரக்கூடிய ஆன்மாக்களை மையல் படுத்தி மயக்கம் கொள்ளச் செய்வது ஏன்? இதோ பரமபத வாசல் கடந்து வந்து அவர்களை அழைத்துச் செல்ல வேண்டாவோ என தாயார் பெரிய பெருமானிடத்து விண்ணப்பம் செய்கின்ற நம்மாழ்வாரின் பாசுரத்தை சிந்தித்த வண்ணம் இன்றைய சொர்க்கவாசல் பரமபத வாசல் திறப்பதனை நாம் பார்க்க இருக்கின்றோம். நின்று சேவை சாதிக்கும் நம்பெருமான், அடியார் பெருமக்களின் தோளில் அசைந்தாடி வரக்கூடிய நம்பெருமான் என 2 காட்சிகளை ஒரே காட்சியாக பார்க்கக்கூடிய பெரும் பேறு. இதோ அந்த தருணத்திற்காக காத்திருக்க பரமபத வாசல் வழியாக நம்பெருமான் கடந்து வரக்கூடிய அற்புத காட்சி. அடியார் பெருமக்களும் நாமும் காத்திருக்கிறோம் அந்த இனிய தருணத்திற்காக. ஒரு வழக்கு உண்டு. 99 குடம் கொட்டிய நீ ஒரு குடத்திற்கு பொறுத்திருக்க மாட்டாயா என. இன்னொரு வழக்கு சொல்லும் உண்டு. ஆக்கப் பொறுத்த நீ ஆறப் பொறுக்க மாட்டாயா என்கின்ற வழக்கு சொல்லும் உண்டு. அப்படி இதோ இத்தனை நேரம் கண்கொட்டாமல் அவனின் அழகில் திளைத்திருந்தோம். அவனின் கரங்களைப் பற்றி அவன் திருவடி சேர இதோ பரமபத வாசல் திறந்து அவனே வெளியே வந்து நம்மை அழைத்துச் செல்ல இருக்கக்கூடிய அற்புத தருணம். நம்பெருமான் திருவடிகள் நம் இதயத்துள் தங்க, தலைமேல் பரவ, அவன் கரங்களை பற்றி கொண்டு, தந்தையின் கரங்களை பற்றி கொண்டு குழந்தைகள் செல்லுமா போலே அவனின் கரங்களை பற்றி, நம்பெருமான் கரங்களை பற்றி கொண்டு நாமும் செல்வதற்கு இதோ பரமபத வாசல் கடந்து நம்பெருமான் வர இருக்கும் அந்த தருணத்திற்காக நாம் காத்திருக்கின்றோம். அவன் அழகில் மயங்கி, இரத்தின அங்கியிலே அவன் சேவை சாதிக்கும் அழகில் மயங்கி, அவன் திருமுக மண்டலத்தின் அழகில் மயங்கி, ஆண்டாள் கேட்பது போல அவனுடைய அழகு எப்படி இருக்கும் என சங்கிடத்திலே வினவுவாள். அப்படி ஒவ்வொரு அழகாக தரிசித்து கொண்டு நாம் மையல் கொண்டு நின்றுவிடக்கூடாது. அவன் கரங்களை பற்றி கொண்டு அவனோடே சென்றுவிட வேண்டும். அழகில் ஆழ்ந்திருப்பதால் என்ன பயன்? அவன் அருளை வேண்டி நிற்பதால் தானே பயன் விளையும். இதோ ஆழ்வார் பெருமக்களினுடைய திருவுருவங்கள் பொறித்த பரமபத வாசல் திறப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறது. அதற்குரிய தருணத்திற்காக நம்பெருமானும் காத்திருக்கிறான். ராமானுஜப் பெருந்தகை 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வகுத்து தந்த அந்த திட்டத்தின்படி இன்றைக்கும் இங்கே மிகச்சரியாக விழாக்கோலம் பூணப்படுகிறது என்று சொன்னால் அது இறையருளே தவிர வேறொன்று இல்லை. அது அடியார் பெருமக்களினுடைய உள்ளத்துக்குள் வேரோடி நிற்கக்கூடியது. இதோ நம்பெருமானின் அழகு முகம் அருகிலே கிடைக்கிறது காட்சியாக.
கரங்களை குவித்து மன ஒருமையோடு நாம் வைக்கக்கூடிய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். நல்லனவற்றையே நினைப்போம், நல்லனவற்றையே செய்வோம், கிடைப்பதும் நல்லனவாகவே இருக்கும். பரமபத வாசல் திறப்பதற்கு இன்னும் சில மணித் துளிகள். ஆழ்வார் பெருமக்கள் அனைவரும் கரம் கூப்பி வாருங்கள் என நம்மை அழைப்பது போல இருக்கிறது. எதற்காக இவையெல்லாம்? 4000 திவ்ய பிரபந்தங்களும் எதற்காக? எல்லாம் அவன் அருளை நமக்குச் சொல்வதற்காக. அவன் இத்தகையதோர் அருளாளன், அவனிடத்திலே வந்து நில்லுங்கள். அவன் உங்களை பார்த்தால் போதும், கடாட்சித்தால் போதுமானது. அவன் பார்வைப்பட்ட அடுத்த வினாடி நம் பாவங்கள் மறைந்துவிடும். முன்வினை பயன் என பல கோடி பஞ்சு மூட்டைகளை நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம். அவை யாவும் நம்பெருமானினுடைய பார்வை கடாட்சத்தின் ஒரு துளி தீ பட்டால் பல கோடி பஞ்சு பொதிகளும் பொசுங்கி இதோ பரமபத வாசல் அடியார் பெருமக்களுக்கு கிடைக்கக்கூடிய இனிய தருணம் மங்கள வாத்திய ஓசையோடு இன்னும் சில வினாடிகளில் நமக்கு கிடைக்க இருக்கிறது. ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் இருந்து நேரலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பரமபத வாசல் திறக்கப்படுவதற்கான தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆம், சிந்திக்கும் திசைக்கும் தேரும் கைகூப்பும் திருவரங்கத்துள்ளாய். எல்லா திசையிலும் அடியார் பெருமக்கள் கரங்களை குவித்து உன்னை வணங்க காத்து நிற்கிறார்கள். திருவரங்கத்தம்மானே வா, வந்து இந்த பரமபத வாசலை கடந்து வா. எங்கள் பாவங்களை பொடி பொடியாக்கு, எங்களையும் உங்களோடு, ஆம் அடியார் பெருமக்களையும் தன்னோடு சேர்த்து கொண்டு ஆனந்தமாய் இருக்கக்கூடிய அந்த ஆனந்த பெருவாழ்வு அடியார் பெருமக்களின் ஆன்மாவிற்கும் கிடைக்க வேண்டும். தையலை மையல் செய்தவனே ஏன் செய்கிறாய் மையல் என பெரிய பெருமாளிடத்து தாயார் விண்ணப்பம் செய்கின்ற பாசுரம் இந்த பாசுரம். மையல் செய்து என்னை மனம் கவர்ந்தானே என்னும் மாமாயனே. மாயைகளினுடைய மொத்த உருவம் அவன் மாமாயன் என்று பெயர் பெற்றவன். கணப்போதில் அவன் கைகள் நம் கைகளிலிருந்து கழன்றுவிடும். ஆனால் இடைவிடாது நாம் பற்றி கொள்வதற்கு மன உறுதி வேண்டும். பக்தி, உறுதி, நம்பிக்கை, இந்த மூன்றும் தான் நம்மை அவனிடத்தில் அழைத்துச் செல்லும். அவனிடத்தில் செல்ல செல்ல இந்த உலகப் பற்றுகளானது தானே விலகிவிடும். அடியார் பெரும் கூட்டம் அவன் திருமுக மண்டலத்தை பார்ப்பதற்காக ஏங்கித் தவிக்கக்கூடிய அடியார் பெரும் கூட்டம். அந்த அடியார் பெரும் கூட்டத்தில் நாமும் ஒருவராக நின்று அந்த சேவையினை சாதிக்க காத்து கொண்டிருக்கின்றோம். இதோ பரமபத வாசல் திறப்பதற்காக அடியார் பெருமக்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களோடு நாமும் காத்திருக்கிறோம். மையல் செய்தென்னை மனம் கவர்ந்தானே என்னும் மாமாயனே என்னும் செய்யவாய் மணியே என்னும் தன்புணல் சூழ் திருவரங்கத்துள்ளாய் என்னும் வெய்யவாள் தண்டு சங்கு சக்கரம் வில்லேந்தும் விண்ணோர் முதல் எண்ணும் பைகுள் பம்பனையாய் இவள் திறத்தருளாய் பாவியேன் செயற்பாலதுவே. அந்தந்த ஆன்மாவிற்குரிய அளவிற்கு அந்தந்த ஆன்மாவிற்கானது அருளானது கிடைக்கும். ஆம், என்ன எழுதியிருக்கின்றோமோ அதற்கேற்ற மதிப்பெண் கிடைப்பது போல நாம் செய்த வினைக்கேற்ப நமக்கு பயனும் விளையும். இப்படியென்றால் எதற்கு நம்பெருமானை தரிசிக்க வேண்டும் என்றொரு கருத்தும் தோன்றும். ஆனால் நம்பெருமானிடத்தில் விண்ணப்பம் செய்த அந்த கணத்தில் நம் தீவினையானது ஓய்ந்து நல்வினையானது மேல் எழும்பி நம்மை பரமபத வாசலை நோக்கி இட்டுச் செல்லும். எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில், தேவர்களினுடைய காலை பொழுதான மார்கழி மாதத்தில், உஷக்காலம் என போற்றப்படுகின்ற அந்த தருணத்தில் நாம் கண்விழித்திருந்து அவன் கண்களுக்கு முன்னாக நின்று அவன் கண் திறந்து பரமபத வாசல் கடந்து வந்து
நம்மை பார்ப்பதற்காக நாம் காத்திருக்கிறோமே, இதுவே நமக்கான பெரும் புண்ணியம். நாம் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் செய்ததின் காரணமாகத்தான் அவன் திருமுக மண்டலம் இப்படி அருகில் காண கிடைக்கின்றது. இல்லையென்றால் வேறு எங்கோ ஏதோ ஓரிடத்தில் ஆழ்ந்த நித்திரையில் கூட நம்மை கிடத்தி இருக்கலாம். நாம் செய்த புண்ணியத்தின் பலனை பெரிதாக எடுத்துக்கொண்டு நமக்கு அருளாசி வழங்க இதோ அருகிலே வந்து, வயதான தாத்தா பாட்டிகள் இருந்தால் மாப்பிள்ளை ஊர்வலம் வரும்போது அருகிலே நெருங்கி வந்து பார்ப்பார்கள். அப்படி நம்பெருமான் 1000 ஆண்டுகள் ராமபிரானால் பூஜிக்கப்பட்ட விக்கிரகம் உடைய திருவரங்கத் திருநகரிலிருந்து அவன் அருகிலே வந்து அடியார் பெருமக்கள் யார் யார் இருக்கிறார்கள் என பார்க்கிறானோ என்று எனக்கு தோன்றுகிறது. அடியார் பெருமக்கள் அத்துணை பேரும் பாக்கியசாலிகள், புண்ணியவான்கள். யார் புண்ணியம் செய்திருக்கின்றார்களோ அவர்களால் மட்டும்தான் இங்கே நிற்க முடியும், இதை பார்க்க முடியும். அந்த புண்ணியத்தை நாம் செய்திருக்கின்றோம். இதோ பரமபத வாசலை கடந்து நம்பெருமானோடு நாமும் செல்ல இருக்கின்றோம். ஒருங்கிணைவோம், ஒன்றிணைவோம், நமக்குள் வேறுபட்ட சிந்தனைகளை களைந்து விடுவோம். நாம் எல்லோரும் ஒன்று என உணரக்கூடிய அற்புத தருணம். உயர்ந்தோர் இல்லை, தாழ்ந்தோர் இல்லை, அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய நம்பெருமான் திருச்சந்நிதியில் இடக்கையும் வலக்கையும் இணைந்து வணங்கும் நம்பெருமான் திருமுக மண்டலத்தின் முன்பு நமக்குள் உயர்வு தாழ்வுகள் பாராட்ட வேண்டாம். அவன் அருகிலே வந்து பார்த்து ஆனந்தப்படுகிறான். அவன் முகமிருக்கக்கூடிய அழகு எனக்கு புன்னகைப்பது போலவே தோன்றுகிறது. ஆம், அடியார் ஒரு மக்களினுடைய துயர்கள் அனைத்தையும் நீக்கி மேன்மையை வழங்கக்கூடிய நம்பெருமான் பரமபத வாசலை கடந்து வரக்கூடிய அந்த இனிய தருணம். பால துன்பங்கள் இன்பங்கள் படைத்தாய். துன்பங்களையும் அவன்தான் தருகின்றான், இன்பங்களையும் அவன்தான் தருகின்றான். அப்படியென்றால் எப்படி இன்ப துன்பங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன? ஆம், அவரவர் செய்த பாப புண்ணியங்களுக்கேற்ப இன்ப துன்பங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. அதனால்தான் வினை விதைத்தவன் வினையறுப்பான், தினை விதைத்தவன் தினையறுப்பான் என்கின்ற சொல் வழக்கு உண்டு. ஆம், அவன் திருமுக மண்டலம் நம்மை பார்க்கிறது. இந்த வினாடி நம் தீவினை விலகும், நல்வினை கூடும். ஸ்ரீபாதம் தாங்கிகளுக்கான மரியாதையும் செய்யப்படக்கூடிய காட்சி